ஹாய் வாங்க என்னோட ஸ்டைல் பச்சை பயிறு சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள், உப்பு, 10 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தக்காளி உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். கட் பண்ணி வச்ச பூண்டு, வெங்காயம், மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போதே பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் உங்களுக்கு எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ எண்ணெய் பிரிஞ்சு வதங்குற அளவுக்கும் வதங்க விடுங்க. பச்சை பயிரில் சாம்பார் வச்சுருப்பீங்க, பொரியல் மாதிரி கூட செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி பச்சை பயிர் சாப்பாடு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசி 1 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சு கழிஞ்சி தண்ணி இல்லாமல் அரிசியை மசாலாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டம்ளர் அரிசி 1 டம்ளர் பச்சை பயிறு போட்டிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு பார்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடி 2 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு சாப்பாடு ரெடி. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பச்சை பயிரில் மட்டும் செய்யாமல் தட்டைப்பயிர்லையும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கெஸ்ட்லாம் கொடுக்கும்போது நெய் விட்டு கொடுத்து பாருங்கள். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.